ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஃபைனலுக்கு முதல் அணியாக சவுத் ஆஃப்ரிக்கா டீம் குவாலிஃபைடு ஆகியிருக்கிறாங்க. அதுவும் இந்த மேட்சுக்கு குவாலிஃபைடு ஆகணும் அப்படின்னா 148 அடிக்கணும். வழக்கமாக சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த நாக் அவுட்ஸில் இல்லை ஃபைனலில் இந்த குவாலிஃபைடு ஆகணுங்கிற மேட்ச்லலாம் ஒரு பதட்டம் ஒரு படப்பிடிப்பு வச்சு கடைசி அவங்க ஆனால் தோற்றுட்டு வெளியில் போயிடுவாங்க. சோக்கர்ஸுங்கிற ஒரு பட்டத்தோடு வெளியில் போவாங்க. ஆனால் இந்த தடவை ககிசோ ரபாடா அண்ட் மார்க்கோ ஆன்சன் கடைசியாக அந்த 50 ரன் பார்ட்னர்ஷிப் 148 சேஸ் பண்ணும்பொழுது 148 சேஸ் பண்ணும்பொழுது ககிசோ ரபாடா அண்ட் மார்க்கோ ஆன்சன் அந்த 50 ரன் அடித்ததுனால இப்போ குவாலிஃபைடு ஆகியிருக்கிறாங்க. செம்மையான ஒரு செஞ்சுரியன் டெஸ்ட் மேட்ச்சு பேச போகிறோம். அந்த செஞ்சுரியன் டெஸ்ட் மேட்சை பற்றியும் அண்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபைடு ஆனதை பற்றியும் பேச போகிறோம். ஏன்னா வெளியிலேருந்து சில நாய்ஸஸ் வந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஷெடியூல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் லார்ட்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு ஆஸ்திரேலியாவோ இந்தியாவோ ஆட போகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா, என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிப்பாங்களா, சோக்கர்ஸ் அப்படிங்கிற பட்டத்தை தூக்கி எறிஞ்சி முதல் முறையாக ஒரு ஐசிசி பட்டத்தை ஜெயிப்பாங்களா, அது எதர் இந்தியா வந்தாலும் சரி இல்லை ஆஸ்திரேலியா வந்தாலும் சரி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு 2025 நம்மளோட கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனல் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் கேட்டகரியில் நாமினேட் ஆகியிருக்குது. நீங்கள் www.blackshipindia.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டை செலக்ட் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் ஃபோன் கேப்சா சரியாக கொடுத்ததுக்கப்புறமா கீழே கடைசியில் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்மளுக்கு கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓட் பண்ணலாம். உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே ஓட் பண்ண சொல்லுங்கள். நன்றி. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் செஞ்சுரியன் டெஸ்ட் மேட்சோட ஸ்பெஷல் கிரிக்கானதாஸ் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். 148 அடித்தா குவாலிஃபைடு. அந்த பதட்டமும் பரபரப்பும் வழக்கம்போல் சவுத் ஆஃப்ரிக்கா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 148 சேஸ் பண்ணும்பொழுது சவுத் ஆஃப்ரிக்காவோட டாப் ஆர்டர் அப்படியே படுத்துருச்சு. டிசோர்சி காலி, ரெயின் ரிக்கல்டன் ஒன்டவுன் வந்தவர் அவரும் காலி, ஸ்டப்ஸும் போயிட்டார். இப்போ 19க்கு 3 அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏடன் மார்க்ரம், தெம்பா பவுமா அந்த பேட்டிங் ஆர்டர்லேயே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுகள்னால் இவங்க 2 பேர் மட்டும்தான். ஆனால் அதில் பிரச்சனை என்னென்னா ஏடன் மார்க்ரமில் ரீசன்ட் கிரிக்கெட் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 மோசம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவோட T20 கேப்டனாக இருந்தார். ஆனால் அவர் ட்ராப் பண்ணி இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவோட T20 டீமில் அவர் இல்லை. இப்போ டெஸ்ட்லேயோ இன்றைக்கோ நாளைக்கோ அப்போவோ இப்போவோ அப்படின்னு இருந்தவர் ஏடன் மார்க்ரம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 89 144. இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் ஆடியே ஆகணும். தெம்பா பவுமா நான் சொல்லுவேன், நீங்கள் பெஸ்ட்டு மிடில் ஆர்டர் பேட்டர் டெஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிராவிஸ் ஹெட் கொண்டு வருவீங்க, ஹாரி ப்ரூக். பட் ஆனால் ஹெட்டுக்கு அப்புறம் தெம்பா பவுமா. இப்போ தெம்பா பவுமா ஏடன் மார்க்ரம் இப்போ மதில் மேல் போன மாதிரி இந்த பக்கம் போனால் சீவலு, இந்த பக்கம் போனால் செதறல், ஒரு பக்கம் அபாஸ், இன்னொரு பக்கம் ஜமால் அண்ட் குரம்னு சொல்லிட்டு கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. விக்கெட் நல்லா ஃபாஸ்ட் பாலுக்கு கை கொடுக்குது, மாதிரி கடாமுடான்னு இருக்குது. அவுட் ஃபீல்டு மட்டும் குயிக்காக இருக்குது. நிற்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. 62க்கு 4. ஆஹா தப்பிச்சிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது காலி ஏடன் மார்க்ரம். அதுக்கப்புறம் பெரிங்கமும் தெம்பா பவுமும் ஒரு பார்ட்னர்ஷிப்பு. பெரிங்கம் ரன் பால் ஆடுறவர், அவர் ஆல்ரெடி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக டெபியூ ஆகும்போது அங்கே சூப்பர்பான ஒரு 50 ஏதோ ஒரு மெச்சூர்டாக அவர் ஆடினார். 96க்கு 4. அபோஸோட 31வது ஓவரில் 2 விக்கெட் பேக் டு பேக் விழுது. பெரிங்கமும் காலி. அபோஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் தான் காப்பாற்றுறாரு. அது 93 பாலில் 81 ரன் அடித்து அவர் ஒரு 3 ரன் ப்ளஸ் போகிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். அவர் தான் வந்து ஓரளவு காப்பாற்றினார். கெயில் காலி, பெரிங்கமும் காலி, போஷும் காலி, நசீம் ஷா, அபாஸ் அப்படியே பாகிஸ்தானோட ஒரு சிறப்பான ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரியை நோக்கி எடுத்துகிட்டு போகும்போது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கான கனவை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை தகர்க்க முற்படும் பொழுது அந்த நேரத்தில் ககிசோ ரபாடா அண்ட் மார்க்கோ ஆன்சன் கூட்டணி 49 ரன் அடிக்கணும். கையில் 2 விக்கெட் மட்டும்தான் இருக்குது. முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் பொழுது கேஷவ் மகாராஜ் இல்லையேங்கிற ஃபீல் எனக்கு இருந்தது. கேஷவ் மகாராஜ் ஸ்ரீலங்கா சீரீஸ் அப்போவே இன்ஜுரி. அவர் இருந்தாருன்னா விக்கெட் எடுக்கிறாரோ எடுத்துருவார். பட் தட்டி எப்படியாவது ஒரு 30 பாலில் 30 ரன் எடுத்துடுவார், இல்லை 30 ரன் எப்படியாவது எடுத்துருவார், இல்லை 60-70 பால் பிடிச்சிடுவார். ஆனால் இப்போ அவரும் கிடையாது. ககிசோ ரபாடா, மார்க்கோ ஆன்சன் ஓரளவு டீசெண்டாக ககிசோ ரபாடா பேட் பண்ணுவார். மார்க்கோ ஆன்சன் ஒரு ஆல்ரவுண்டர். மல்டரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடின பாஷும் காலி. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியுமா அப்படிங்கிற பொழுது ககிசோ ரபாடா அபர்ஸ் எடுத்த அந்த ஓவர்லேயே தேர்ட் மேனை கிழிச்சிக்கிட்டு ஒரு 4 போச்சு. இன்னும் 45 ரன் அடிக்கணும். இவங்க அடித்த அந்த 50 ரனில்
ககிசோ ரபாடா ஒரு 5-4, மார்க்கோ ஆன்சன் ஒரு 3-4 நான் நினைக்கிறேன். இவங்க ஓடி எடுத்ததை விட பவுண்டரியால் அடித்தது தான் அதிகம். தைரியமாக பேட்டை விட்டாங்க. மார்க்கோ ஆன்சன் கவர்ஸில் ஒரு 4-1 அடித்து கிழிச்சார் 111. அங்கேருந்து ககிசோ ரபாடா கவர்ஸில் மறுபடியும் ஒரு மாதிரி ஏதோ வெல் செட்டில்டு பேட்டர் மாதிரியோ ஒரு பேட்டர் மாதிரியே ஒரு ககிசோ ரபாடா ஆனார். வெற்றி பெற வேண்டிய ரன் வந்து இன்னும் 20 ரன்னுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. பட் இருந்தாலும் அந்த படபடப்பு இருக்குது. ஆனால் ககிசோ ரபாடா ஒரு நேரடி ஒன்று அடிப்பார், விலகி நேரடி ஒன்று அடிப்பார். பவுலரையும் தாண்டி அம்பையரையும் தாண்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுலே கிரிக்கெட்டில் சேஃபஸ்ட் பிளேஸ் ஆனால் அந்த பிளேஸில் ஒன்று அடிப்பார். இன்னும் 12 ரன் கிட்டத்தட்ட தான் அடிக்கணும். அதிலும் ககிசோ ரபாடா அப்படி ஒத்த காலை தூக்கிட்டு ஒரு அடி ஒன்று கவர்ஸில் அடிப்பார் பாருங்கள். 6 போச்சுன்னே நினச்சேன். மேபி அது இந்த ஷார்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஷார்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து 2 ஆனார் ஒரு ககிசோ ரபாடா. நேரடி ஒன்று ஒத்த காலை தூக்கிட்டு அது ஆல்மோஸ்ட் ஆஃப் சைடில் ஒரு அடி ஒன்று அடித்தார்ல. ஸோ அதையுமே ஒரு ஷார்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். வெறி இருந்துச்சு, அப்படி ஒரு அடி இருந்துச்சு ககிசோ ரபாடா கிட்டேருந்து. 144 ரீச் ஆயாச்சு, சிங்கிள் ஓடியாச்சு 146. மார்க்கோ ஆன்சன் பேட்லேருந்து கல்லி பக்கம் அந்த 4-1 போக 2 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த பரபரப்பான செஞ்சுரியன் டெஸ்ட் மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணதுங்கிறத தாண்டி முதல் முறையாக அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஹிஸ்ட்ரியில் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் முதல் அணியாக இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இப்பவும் பாருங்களேன், இந்தியா இல்லை ஆஸ்திரேலியா யாராவது ஒரு டீம் ஃபைனலுக்கு, ஸோ பிக் 3யில் இருக்கக்கூடிய டீம் ஏதாவது ஒரு டீம் வந்து ஃபைனலுக்கு போகிற நிலமையில தான் வந்து இப்போதைக்கு ஷெடியூல் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. பட் இதில் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா, இதில் ஒரு நியூசிலாந்து. ஆல்ரெடி இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பற்றி பேசும்பொழுது சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு நல்ல டீமு, அவங்க இந்த பிக் 4 பிக் 5 சேருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். பட் இப்போ ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா போயிருக்கிறாங்களா? இப்போ இவங்கள ஜேர்னி பார்க்கும்பொழுது எல்லாரோட கிரிட்டிசிசம் இருந்துகிட்டு இருக்கு. என்னன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த சைக்கிளுங்கிறது ஷெடியூலுங்கிறது ஈஸியாக இருந்திருக்கு. ஹோமில் இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், அவையில் நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ். இதில் பிக் 3 டீமான ஆஸ்திரேலியாவோ இங்கிலாண்டோ இல்லை, ஒரு சப்கான்டினென்ட் டூர் கூட இல்லை. அப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது. SA20 வருதுங்கிறதுனால அப்பா எங்களோட ரெவன்யூ SA20 தான்ப்பா வருது, க்ரௌடெலாம் இதுதான்ப்பா பார்க்க வராங்க, நாங்கள் ஒரு T20 நேஷன்ப்பா, அதனால் நாங்கள் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறோமோ இல்லையோ எங்களுக்கு அது கூட பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு SA20 தான் முக்கியம்னு சொல்லிட்டு நியூசிலாண்டுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு CZ டீம் அனுப்பி வச்சு தோத்துட்டு வந்தாங்க. இன்கேஸ் நியூசிலாண்டுக்கு ஒரு மெயின் டீம் அனுப்பியிருந்தாங்க, தெம்பா பவுமா மாதிரி 2-3 பிளேயர்ஸ்லாம் சேர்த்து போட்டு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கானா. ஆனால் நியூசிலாண்டுக்கு அப்படி ஒரு ஸ்குவாட் அனுப்புனது தான் இப்போ இவ்வளோ தூரம் ஒரு இழுபறியாக வந்திருக்கு. ஆனால் இதில் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாதிரி விந்தையாக இருக்கும்ல. என்னடா ஒரு T20 நேஷனு SA20 தான் முக்கியம்னு தன்னோட டெஸ்ட் டீமை அனுப்பாமல் ஒரு C டீம் D டீம் அனுப்புகிறாங்க. பட் இவங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்க நீங்கள் யோசிக்கிறது எனக்கும் புரியுது. ஆனால் கிரீம் ஸ்மித் இருக்கும்போது, ஃபேஃப் டு பிளேஸ் இருக்கும்போது ஒரு கிரேட்டஸ்ட் எவர் டெஸ்ட் டீமை வச்சுருந்தாங்க. ஒரு தலையை தூக்கி சுற்றிட்டு இருந்த ஒரு ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஹோம் அண்ட் அவேல ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெஸ்ட் டீமாக இருந்தாங்க. அவங்க ஃபைனலுக்கு தகுதி பெறுகிற ஒரு டீமாக தான் இருந்தாங்க. 2-3 தடவை நம்பர் 1 டெஸ்ட் டீமாகவும் இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவெல்லாம் பீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ அவங்க தகுதியான டீம் தானே. ஸோ எப்போவோ அவங்க ஒரு விஷயம் பண்ணது இப்போ அவங்களுக்கு நடக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா டீமுக்கும் அப்படி தான் நடக்கும். நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் நீங்கள் ஆடி இருக்கிறீங்க அப்படின்னா அது T20லையும் இல்லை, ODIலையும் இல்லை, டெஸ்ட்லையும் இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் அது நடந்துடும். இப்போ அவங்களுக்கு நடந்திருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ ஃபைனலுக்கு இவங்களுக்கு அகேன்ஸ்டாக யார் மோதுவா? ஒன்று ஆஸ்திரேலியா இல்லை இந்தியா. அதிக சான்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு தான் இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியா ஒரு வேளை இவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக வந்தாங்கன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா முதல் டீமாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தகுதி பெற்றுருக்கிறாங்க. பட் லார்ட்ஸில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆடுறாங்கன்னா எனக்கு ஒரே ஒரு மேட்ச் ஞாபகம் வரும். மீன்ஸ் இந்த டீமுங்கிறத தாண்டி ஒரு லாஸ்ட்டு இவங்க போய் ஆடின ஒரு மேட்ச் எனக்கு அதை தான் ஞாபகப்படுத்தும். அதுக்கு முன்னாடி கிரீம் ஸ்மித் ஆனது ஃபேவரட் பிளேஸ் கேப்டன்ஸில் இல்லை, அதெல்லாம் இங்கே சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? அதை நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். இப்போ இவங்க ஆடினதை பார்க்கும்போது லார்ட்ஸில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அந்த மேட்ச் ஜெயிப்பாங்க, இன்னிங்ஸ் விக்டரி அடைவாங்க. அதில் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மார்க்கோ ஆன்சன், ககிசோ ரபாடா, நார்கியா இருப்பார், இங்கீடி இருப்பார், கேஷவ் மகாராஜ். இந்த டீம் வந்து இங்கிலாண்டை நொறுக்கி இருப்பாங்க. பேஸ்பாலுக்கு அகேன்ஸ்டாக நல்ல கிரிக்கெட் ஆடி பேஸ்பாலுக்கு முதல் தோல்வியை பரிசளிச்சிருந்துருப்பாங்க. லார்ட்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடுனா சான்ஸ் இருக்குது போலியே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இதை வந்துட்டு இருங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்ஜுரி, அப்புறம் அந்த IPL அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு முன்னாடி ஒரு 10-15 நாளில் ஓகே IPL முடியுது தான், ஆனால் இன்ஜுரி பிரச்சனை. இப்போ நீங்கள் IPL எடுத்துக்கோங்க, மார்க்கோ ஆன்சன், இங்கீடி, ககிசோ ரபாடா, ரேன் ரிக்கில்டன்,
இவங்கெல்லாம் ஆடுவாங்கல்ல. ஆனால் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு யாராவது இன்ஜுரி ஆகி போனாங்கன்னா அவங்களுக்கு பேக்கப் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ டான் பெண்டர்சன் வந்து பங்களாதேஷ் சீரிஸில் ஆனார், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு 5, இப்போ ஒரு 5 மேட்ச் ஜெயிக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்காரு. பாஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாஷ் மல்டருக்கு பதிலாக உள்ளே வந்தாருன்னு நினைக்கிறேன், நாட் ராங். பட் ஸ்பின்னரே இல்லை, பட் பாஷ் உள்ளே வராரு. பாஷ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விக்கெட்ஸ் எடுக்கிறது, ஒரு 80 ரன்லாம் போகிறதுன்னு சொல்லிட்டு பாஷ் ஒரு பக்கம் கலக்கிறாரு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு அந்த 2 வருஷத்தில் வந்து இந்த டீம் தான் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு சாரல் ஈவி வருவார், இப்போ டிசோர்ஸி ஆடிட்டு இருக்கிறாரா, ரெயின் ரிக்கல்டன் ஆடிட்டு இருக்காரா, ஸ்டப்ஸ், இது எல்லாமே கடந்த 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் சேர்த்த ஒரு டீமு. தென் இப்போ ஐபிஎல் நெருங்குதுங்கிறதும், இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி பிரச்சனை இருக்குது. இன்ஜுரி, ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் இவங்க ரொம்ப பார்த்துக்கணும். சவுத் ஆஃப்ரிக்காவோட இந்த டீமோட வயசும் ஆஸ்திரேலியன் டீமோட வயசும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தூரங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. ஆஸ்திரேலியா ரொம்ப ஹேடாக இருக்கிறாங்க. ஸ்டார்க்கு, கம்மின்ஸு, நேத்தன் லைனு, ஜோஷ் ஆஷ்வுட் வராரோ இல்லையோ, ஸ்காட்டி போலாண்ட் இவங்க ஆட வைக்கிறாங்கனாலும் ஸ்காட்டி போலாண்டுக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 30+ வருது இல்லை, ஏஜ் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவரும் கொஞ்சம் பெரியவர் தான். இவங்க கூட சேர்ந்து அவர் ஒரு மாதிரி டிசிப்ளினாக ஒர்க் பண்ணுறாரு. எங்கே லூப் ஹோல் விடவும் மாட்டாங்க ஸ்காட்டி போலாண்ட். இப்போ கேமரன் க்ரீன் ஒரு வேளை வரும் பட்சத்தில் மார்ஷோட தேவைங்கிறது அவங்களுக்கு தேவையும் இல்லை, ஸோ பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்க. பேட்டிங் ஆர்டரில் கவஜா, கான்ஸ்டாஸ் நீங்கள் வேணால் பாருங்கள், பெருசாக வருவார். கமின்ஸோட கேப்டன்ஸில் ரொம்ப பெருசாக வருவார். லபுஷேன் ஸ்மித்து, டிராவிஸ் ஹெட்டு, ஒரு 11 பேர் சொல்லியிருப்பானா, பயமாக இருக்குதா? இப்போ நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் சொல்கிறேன் பாருங்கள். எய்டன் மார்க்ரம், டிசோர்ஸி, ரெயின் ரிக்கல்டன், ஸ்டப்ஸு, டெம்பா பவுமா, பெனிங்கம், கெயில் வெர்னியே, கேஷவ் மகாராஜ், மார்க்கோ ஆன்சன், ககீஸ் ரபாடா, நார்கியா, இவங்க தான் டீம். பவுலிங் வேறு மாதிரி இருக்கும். பேட்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர்ஸ்னால் டெம்பா பவுமா, எய்டன் மார்க்ரம், கெயில் வெர்னியே இவருக்கு அப்போ தான் வருவார். பட் ஸ்டப்ஸோ, ரிக்கல்டனோ, டிசோர்ஸியே, பெனிங்கம் இவங்கெல்லாம் வந்து மேபி கவுண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பிக் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே ஆஸ்திரேலியன் டீமில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்பவும் அதிகம். டீமை வெல் செட்டில் ஒரு டீமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பக்கம் பேக் ஃபுட்டில் இருக்கிறாங்க. பட் இங்கிலாண்டை எப்படி போட்டு தள்ளாங்களோ அதே போல் லார்ட்ஸில் போட்டு தள்ளி சாம்பியன் ஆகுவாங்களா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ இந்தியா வந்தாங்கன்னா இந்தியா ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி ஷேக்கியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐபிஎல் வேறு இருக்குது, நிறைய கிரிக்கெட் அப்படியே டயர்டாக தான் வருவாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆஸ்திரேலியா வந்தால் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி படிக்கப்படி வாங்கணும்ல. 2023 ஓடி வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல் ஜெயிக்க வேண்டிய இந்த கல்கட்டா மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா வெளியில் அனுப்புனாங்கல்ல, திருப்பி கொடுக்கணும்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த சோக்கர்ஸ் அப்படிங்கிற பட்டம் மென்ஸ் டீம் உமன்ஸ் டீமையும் இப்போ தாக்கி இருக்குது. 2 T20 வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போயிட்டு தோற்றுருக்குறாங்க. ஃபைனல் வந்து T20 வேர்ல்டு கப்பில் மென்ஸ் டீம் தோற்றுருக்குறாங்க. இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு தோல்விகள் அப்படிங்கிறது துரத்திக்கிட்டே இருந்து சோக்கர்ஸுங்கிற பட்டம் ஒட்டிக்கிட்டே வருது. அதை தள்ளி விடுவாங்களா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் எது எப்படியோ இப்போ எய்டன் மார்க்ரமோட பேட்டில் நல்லா பட ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. பட் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது. ககீஸ் ரபாடா, மார்க்கோ ஆன்சன் விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுன வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு இன்னிங்ஸ் எப்படியோ உள்ளே புந்து வெளியில் வந்துடுறாங்க அப்படிங்கிறதும், டெம்பா பவுமா மிடில் ஆர்டர் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாருங்கிறதும், மேலே எய்டன் மார்க்ரமோட பேட்டில் இப்போ படுதுங்கிறதும் நல்ல விஷயம். பட் ஓகே, பூசி முழுக்கெல்லாம் வேணாம். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வாய்ப்பு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் அன்னைடே ஏதாவது ஒரு நல்ல நாளாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இருக்கும் பட்சத்தில் அவங்க சாம்பியன் ஆகலாம் ஒன்று. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, ஆமாம் ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் ஒரு இடைப்பட்ட காலத்தில் அவங்களும் நிறைய ஐபிஎல் பிளேயர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு தான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வராங்க. இடையில ஏதாவது இன்ஜுரி ஏதாவது ஆச்சுன்னா மட்டும்தான் ஆஸ்திரேலியா ஒரு பேக் ஃபுட்டில் போவாங்க. இந்தியா வந்தாலும் ஒருவேளை அன்னைக்கு நாள் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஒருவேளை நல்ல நாளாக இந்தியாவுக்கு இருக்கும்பொழுது மேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ நிறைவடையுது. பட் இந்தியாவோட தகுதி பெறலைன்னா எல்லாரோட சப்போர்ட்டும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் போகும். ஏன்னா ஆஸ்திரேலியா கிட்ட வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் அப்புறம் ஓடி வேர்ல்டு கப்பில் தோற்றதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா மேலே எப்பயும் இந்தியாவுக்கு ஒரு பாசம் இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் மேலே இப்போ ஆப்கானிஸ்தான் மேலே ஒரு பாசம் இருக்கும். அதனால் ஒரு சப்போர்ட் இருக்கும். பார்ப்போம் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு, சவுத் ஆஃப்ரிக்கா சாம்பியன் ஆவாங்களாங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.